பேக் டு EJ Edwin vlog கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் கிளம்பிட்டோம். நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன், நான் சென்னை கிளம்புறேன்ட்டு. பட் எப்போ கிளம்புறோன்னு சொல்லியிருக்க மாட்டேன். அது இப்போ கிளம்பிட்டேன் கைஸ். ஸோ இங்கேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ இப்போ நான் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து தென்மலை வந்து ஹில் ஸ்டேஷனாக, அந்த ஹில் ஸ்டேஷன் வழியாக வந்து தென்காசி. ஸோ தென்காசிலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை, சரிங்களா, மதுரை. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இதுதான் நம்ம டெஸ்டினேஷன். ஸோ இந்த வழியாலாம் தான் நம்ம கவர் பண்ணி சென்னைக்கு ரீச் ஆக போகிறோம். ஆமாம், எப்படியும் நம்மளுக்கு வந்து ஒரு 15 ஹவர்ஸ் அது ட்ராவல் இருக்கும் பிரேக் விட்டு போனீங்கன்னா. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ட்ரிவாண்ட்ரம் டு சென்னை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ₹976 டோட்டலாக. ₹1000 கணக்கு கைஸ். ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ இங்கேருந்து தென்மலை ஹில்ஸ் ஏறி அங்கேருந்து இப்போ நம்ம தென்காசி போகிறோம். ஸோ போகிற வழியில் உங்களுக்கு லாக் பண்ணி வீடியோ போடுறோம் கைஸ். கண்டினியூ பண்ணுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்களேன், ஒரு பள்ளம் கூட தெரிய மாட்டேங்குது. இதில் வர ஃபாகு வேறு தெரியுதுங்களா? ரோடு எப்படி இருக்கு, நான் லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க. அல்லு கைடுது. சரி இருங்க போ கைஸ். நம்மள லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த மாதிரியெல்லாம் ட்ராவல் பண்ணாதான் இல்லை லைஃப் வந்து பீஸாக முடியும் கைஸ். நான் எதனால் சொல்கிறேன்னா, மார்னிங் வந்து 5:30, சரிங்களா, இந்த ரோட்டில் வந்து ஸ்ட்ரீட் லைட்லாம் எதுவுமே கிடையாது. ஃபாக் அடிக்குது, ரோட்ஸ் வந்து அப்படியே பெண்டடிச்சு போகுது. ஒரு வண்டி கிடையாது, ஆள் யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சைடு வந்து பயமாக இருக்கான்னு கேட்டால் சத்தியமாக எனக்கு பயமே கிடையாது. எனக்கு வந்து ஒரு மாதிரி பீஸாக இருக்குது. நான் ஏதோ வேற ஒரு உலகத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு வைப் கிடைக்குது. ஸோ வந்து லைஃப்பில் எப்பயாச்சும் தனியாக ட்ராவல் பண்ணி பாருங்களேன், அது ஒரு நல்லா இருக்கு. ஸோ ஹாப்பி மார்னிங் கைஸ். ஸோ வெளிச்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துடுச்சா, நான் இன்னொரு தடவை இன்ட்ரோ கொடுத்து மக்கள்ஸுக்கு ரோடெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் திருப்பியும் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரோடெலாம் பார்த்துக்கிட்டிங்களா, சும்மா பீஸாக இருக்கான். R15 வேறையா, சொல்லவே தேவையில்ல. அப்படியே போடுறா பெண்டை தம்பி அப்படின்னு போட்டு நான் பாட்டுன்னு போயிட்டுருக்கேன். நல்லா இருக்குது கைஸ், ரோடு சூப்பராக இருக்குது. நான் அன்றைக்கி நைட்டு வந்தேன், அவ்வளோவா தெரில. இன்றைக்கி நான் பகலில் வரேன், எனக்கு வந்து வேறு லெவல் ஃபீல் கைஸ். நல்லா குளிர். மாடூஸ் ஓரமாக போங்க, அவுட்டான போட்டேன். எப்படி வேலை செய்யுது ஏபிஎஸ், வேற மாதிரி கைஸ். செம குளிர் கைஸ். இப்போது எனக்கு எல்லாம் எப்படி தெரியுமா ஒரு ஃபீல் ஆகுது, எனக்கு வந்து ஒரு ட்ராவல் பார்ட்னர் வேணும். தனியாக தான் ட்ராவல் பண்ணுறோம், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டுக்கு எனக்கு ஒரு ட்ராவல் பார்ட்னர் தேவைப்படுது. ரைட், நாங்கள் கையை இப்படி பிடிச்சிட்டு, அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. என்ன மாதிரி ஃபீல்னா, எனக்கு கூட ஒரு பார்ட்னர் வேணும். ஸோ தட் நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். இந்த இடத்த பாருங்களேன், நீங்களே யோசிப்பீங்க, எப்பட்றா நீ கரெக்டாக தானே யோசிக்கிற அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க.
நாங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒன்றா போகிற மாதிரி அதெல்லாம் வேறு லெவல் ஃபீலாக இருக்கும்ல. லைஃப்பில் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு நிறைவாகும். கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி, சில டைம்லாம் ஒரு மாதிரி டப்புன்னு ஒரு ஃபீல் ஆகிடுது. பட் பரவாயில்ல. ரோடை பாருங்களா, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு 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 மாதிரி இருக்குது. போங்க அப்படியே போவோம். இந்த ரோடு எங்கே போதோ அது எண்டு வரைக்கும் போவோம். ஸோ கைஸ், நான் இந்த ஹோல் தென்மலையோட வியூ, சன்ரைஸ் எல்லாமே வந்து சினிமேட்டிக்கில் போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஸோ கைஸ், நீங்கள் சினிமேட்டிக்ஸ் வியூலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ தென்மலையோட வியூஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா தென்காசி. ஸோ தென்காசியோட ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதோ தென்காசி ரோட்டில் பார்த்தீங்கன்னா சம் சினிமேட்டிக்ஸ் போடலாம். அன்டில் நம்ம பார்த்தீங்கன்னா செங்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து எங்கே விட்டுருக்கு பார்த்தீங்களா. தென்காசி ரூட்டில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒன் வே ரூட்டு தான் இருக்கும். ரூட் ஃபுல்லாக மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து 2 வீலர் மேப் போட்டிருக்கோமா, அதனால் இந்த சந்தில் புந்தில் உலகத்தையே சுற்றி காட்டும் நம்மளை. பட் நல்லா தான் இருக்கும். நல்லா இந்த மோட்டோ ஜிபியில் ட்ராக் ஓட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரோட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், போ vlogல இருக்குது கைஸ். சரி வாங்க, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளை எங்கே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிருக்கு. மேப் இப்படிக்கதான் காட்டிச்சா, நான் ரோடுன்னு நினச்சிட்டேன். மொத்தா கூகுள் மேப்பு என்னை சாவடிக்க பார்த்துட்டல. நல்ல வேலைங்க, அங்கே ஒரு படிக்கட்டுங்க, ரோடு கிடையாது மயிறு. கரெக்டாக ஒரு பள்ளத்தில் போய் விட்டுருப்பேன்.
வலிக்குது. ஃபாஸ்ட்டாக வந்துருந்தால் அப்படியே ஜம்ப் பண்ணி போயிருப்போம் போல். ஒரு அண்ணா வந்து கஷ்டப்பட்டு இழுத்து கொடுத்தாருங்க. ஆல்ரெடி இந்த கை ரொம்ப வலிக்குது. சரி ஓகே வாங்க போகலாம். கைஸ் இந்த ரோடு பாருங்களேன், செம்ம ஸ்ட்ரெச்சு கைஸ். போயிட்டு இந்த மரத்தை பாருங்களேன், சூப்பர். ஒர்க் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, லீவ் கிடைக்கும் போது ட்ராவல் பண்ணுங்கள், குரூப் ரைட் பண்ணுங்கள். தனியாக பண்ண பயமாக இருந்துச்சுன்னா 152 கிலோமீட்டர்ஸ் மதுரை. ஓகே நைஸ். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து சத்தியமாக நல்லாயிருக்கும். நான்லாம் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் அ ட்ரீம் ஆல்வேஸ் அ ட்ரீம்னு வைக்கக்கூடாதுல்ல. வி நீட் டு செட்டு, தென் வந்து அதை வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அதை தான் இப்போ அச்சீவ் பண்ணிகிட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த உலகத்துக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க ரோடு. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் ரோட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ இழுத்துட்டே போக போகிறேன். இது வந்து ஒரு பெரிய லாங் வீடியோவாக ஆக போகுது. என்ன பண்ணுறதுங்க, நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு காட்டினா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த ரோட்டில் வருவீங்க, நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க தான் நான் இவ்வளோ பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். போடுறா தம்பி பிரேக்கா. சரி இருங்க, நான் கொஞ்ச நேரம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். சிவகாசி வந்துட்டேன். ஒரு 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டுட்ருக்கேன் காய்ஸ். காய்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சிவகாசியிலேருந்து கிளம்பியாச்சு. சொன்ன மாதிரி மதுரைக்கு 130 கிலோமீட்டர்ஸ். ஸோ போகிற வழியில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் நான் வந்து vlogல போடுறேன். இப்போ வில் கோ டு மதுரை. இந்த ரோட் சூப்பராக இருக்குது கைஸ். 2 சைடும் விவசாய நிலம். அங்கே பாருங்களேன், இந்த மாடு வச்சு உழுவுறாங்க. அதெல்லாம் நான் இப்போ தாங்க பார்க்குறேனே, நல்லா இருக்கு. எப்படி ஆடுது பாருங்க. ஓய், என் மேல கொக்கு பறந்துச்சுங்க. கொக்கு பனானா ட்ரீ. ஆனால் நம்ம கொஞ்சம் ஓரமாக போகணும்னு நினைக்கிறேன். இதாங்க சிவகாசி டு தேனி பைபாஸ். இட்ஸ் நைஸ். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ தி vlog. கைஸ் நம்ம ஏர் செக் பண்ண வந்தோம். அப்படியே லைட்டாக அந்த பிரேக் வர சரியில்லை. ரொம்ப உங்களுக்கு ஏர் எடுத்து விட சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. அப்படியே அந்த ஆணையை மட்டும் பிடிங்கிருங்க. சரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் கைஸ். ரெடி ஆகிடுத்து. அவ்வளோதான், இனிமேல் பறக்கலாம். அது ரொம்ப அமுங்கிச்சு. நானும் பிரேக் பிடிக்கிறேன், பிரேக்கை பிடிக்க மாட்டேங்குது. காண்டாயிடுச்சு. பேடெல்லாம் புதுசு தான். 2 வீலையும் காற்றடிச்சிட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன். எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. குட் மெக்கானிக். இதுவே நம்ம ஊரில் இருந்தால் 50 ரூபா கொடுங்க 100 ரூபா கொடுங்கன்னு இருப்பாங்க. காற்றடிக்கிறதுக்கு மட்டும்தான் காசு வாங்கினாரு. சரி கைஸ், ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைடை. ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை டு தென்காசி போகிற பைபாஸ்லாம் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இப்போ இங்கேருந்து நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரை இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது கனெக்டிங் ரோடு. ஸோ இப்போ இது பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வரைக்கும் சைடில் தான் ஒரே வே தான். அதில் வந்து 2 லைன் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து வரும்போது இப்படி தான் இருக்கும், போகும்போது இப்படி தான் இருக்கும்.
ஸோ நீங்கள் அது மட்டும் இந்த ரோட்ஸில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். நிறைய லாரிஸ் வரும். அப்புறம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸும் இந்த சைடு தான் வருது. இது சொல்லணும்னு நினச்சேன். மேங்கோ எனக்கு தெரிஞ்சு இது மதுரை டோலில் தான் இருக்கும். எப்படி மதுரை டோல் மதுரை கன்னியாகுமரி டோல் சக்ஸஸ்ஃபுல்லி 250 கிலோமீட்டர்ஸ். வாவ், இன்னும் 500 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். இது வந்து மதுரை, இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போனால் மதுரை கனெக்ட் ஆகும். அங்கே ஒரு ரோடு கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து தனுஷ்கோடி கனெக்ட் ஆகும். ராமேஸ்வரம் ரோடு அந்த சைட் போனோம். ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது. ஸ்ட்ரெயிட் போனால் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்புறம் அண்ணனாருக்கு நாகர்கோவில், கன்னியாகுமரியில் அந்த சைடு வந்துடும். அப்படியே ராமேஸ்வரம் திரும்பி போய் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா தனுஷ்கோடி போயிடலாம். சரி, ஓகே, நான் திருச்சி போயிட்டு பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா NH 38 இருக்கோம். ஸோ திருச்சி விழுப்புரம் பைபாஸ். ஸோ எனக்கு இங்கேருந்து திருச்சி பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்ரு. மதுரை டு திருச்சி நான் ஸ்டாப்பாக தான் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 80 தான் எங்களை. ஆனால் எங்கேயாச்சும் பிரேக் எடுக்கணும். ஸோ பிரேக்கில் பார்ப்போம் கைஸ். இந்த பாறை பாருங்க கைஸ், திடீர்னு அதுலேருந்து ஒன்று உருண்டுன்னு வந்து கீழே விழுதான். என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, அமைதியாக நம்ம வீட்டுக்கு போவோம். தம்பி கால் பண்ணுறான். டோல் இதுதான் திருச்சி ஹைவே டோலு. பார்த்தீங்களா? இன்னொரு 300 கிலோமீட்டர்ஸு இங்கேருந்து பெரம்பலூர்லேருந்து சென்னை. ஒரு 650க்கு பெட்ரோல் போட்டாச்சு. அவ்வளோதான், சென்னைக்கு போய்டும். டோட்டலாக எவ்வளோ தெரியுமா பெட்ரோல் போட்டிருக்கேன்? 1650. இன்னும் 250 கிலோமீட்டர்ஸ் தான். சப்பையாக போயிடுவாப்புல. எக்ஸ்ட்ரா பெட்ரோல் எனக்கு இருக்கும். நான் அங்கே போயிட்டு சுற்றுவேன். அம்மி போகலாமா? கைஸ், நம்ம பெரம்பலூர் வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரெச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒரே ரோடு தான், சொங்கன்னு போகுது. இங்கே தாங்க நம்மளுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. என்னோடய பழைய V3 இங்கே தான் சீஸ் ஆயிடுச்சு. இன்ஜின் டம்மாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஊரை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ நான் இன்னும் சாப்பிடல. எங்கேயாவது சாப்பிட நிறுத்தலான்னு பார்த்தேன். பட் வந்து காலையில் சாப்பிட்டதே செட் ஆகல. ஸோ என்ன பண்ணலான் இருக்கேன், எதனா இன்னொரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கேன். விழுப்புரம் கிட்டே இருக்கேன். அடுத்து ஒரு பிரேக் எடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ். ஒரு வாட்டர் மெலான் சொல்லியிருக்கேன், அதை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவேன்.
இந்த இடத்துல 2 கிளாஸ் ஜூஸ் கொடுத்தாங்க. ஒர்த்து. கைஸ் அங்கே ஜூஸை ஒன்று போட்டாச்சு. 150 கிலோமீட்டர் கைஸ். ஆனால் நான் ராஷாக ஓட்ட போகிறதில்ல, 80 தான். இப்போ நான் வண்டி எடுக்கும்போது மட்டும் சும்மா முறுக்கினேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு 100ல் ஒரு பிரேக் போட்டு 50 வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஜூஸ் நல்லா இருந்தது கைஸ். 60 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஒர்த்து. இந்த மொத்த ட்ரிப்புக்கு இல்லை, கையில் எவ்வளோ தெரியுமா செலவாச்சு? 2000 ருபீஸ். அவ்வளோ கூட அவ்வளோ 1900 கிலோ முடிஞ்சிச்சு. நான் எதுவுமே சாப்பிடல. காலைல ஒரு 100 ரூபா செலவாச்சா, அப்புறம் ஜூஸுக்கு ஒரு 200 ரூபா, அவ்வளோதான். 2000 ரூபாய்க்குள்ளே தான் ஆயிடுச்சு. சரி, நம்ம இதோட சென்னையில் மீட் பண்ணலாம். கைஸ், இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ 100 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் ரீச் ஆகிடும். சரிங்களா? ஸோ 2 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து 6:30 ஆகுது. 7:30, 8:30, 9 ஷார்ப் 9க்கு வீட்டுக்கு போய்டுவோம் கைஸ். ஸோ இவ்வளோ நேரம் யாராச்சும் எண்டு வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ. சரி இருங்க, வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எண்டப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம போகிற வர போகிறோம் கைஸ். பாருங்கள், லைட்லாம் போட்டு நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த ரோடு தான் பல வருஷமாக இருக்குது. எதுக்கு லைட்லாம் போட்டு அலங்காரம் பண்ணாங்க இப்போது? சரி ஓகே கைஸ், இன்னும் ஒரு 10 to 20 மினிட்ஸில் வீட்டுக்கு போய்டுவேன். வீட்டுக்கு போய்ட்டு எண்டப் கொடுக்கலாம். கைஸ் அவ்வளோதான், நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வீட்டுக்கு போய்டுவேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துருந்தா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரிப் என்னன்னு பிளான் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில் எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? பட் ரெகுலராக நம்மக்கிட்ட வீடியோஸ் வரும், vlogலாம் வரும். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். ராக்கெட் மாதிரி விடுவோமா? எனக்கு பயமாக இருக்குது, வண்டிக்கு இன்ஜின் எதாவது ஆகிடுமோ.